என்ன வாழ்க்கடா இது? எல்லாம் இந்த வாவாலால வந்தது. குட்டி குஞ்சான்னு சொல்லியே எந்த பொண்ணையும் லவ் பண்ண விடாம பண்ணிட்டான். இவ்வளோ நாள் லவ் பண்ணவளும் பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டா. அடே பேட்மேன், நீ பேட்மேன் இல்லடா, வெரி பேட்மேன்டா. என்ன குட்டி குஞ்சா, எப்படி இருக்க? என்ன அப்படி கூப்பிட்டாதன்னு சொல்லியிருக்கேன்ல. சரி கோவப்படாத மாமே. ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்லட்டுமா மாமே? நான் இப்போ கமிட்டட் ஆயிட்டேன்டா. எது? ஆமா மச்சி, நானும் ஒரு பொண்ணு லவ் பண்றோம். அவ என்னைய பார்க்க இப்போ இங்க வர்றேன்னு சொல்லியிருக்கா. அப்புறம் மச்சி, அவ வரும்போது நீ இங்க இருந்தா நல்லா இருக்காது. அதுக்கு ஒன்றும் இல்லை மச்சி, அப்படி ஓரமா அந்த பெஞ்சில் போய் உட்காந்துக்கடா. நாங்கள் லவர்ஸ் தனியா பேசுவோம். 12 seconds later. ஹாய் பேபி. ஹாய் பேபி. என்ன கொடுமை சார் இது? இப்போ நீங்கள் பார்த்த இந்த வீடியோ ஒரு சப்ஸ்கிரைபர் சாய்ஸ் வீடியோ. அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பைடர்மேன் தனியாக சோகமாக உட்காந்துருக்க மாதிரியும், அந்த டைமில் பேட்மேன் வந்து ப்ரோ என் லவ்வர் இங்கே வந்துட்டுருக்காங்க, ஸோ நீங்கள் கொஞ்சம் அப்படி தள்ளி போய் நிற்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கடுப்பேற்றுற மாதிரியும், அதுக்கு வந்து ஸ்பைடர்மேன் ரியாக்ட் பண்ணுற மாதிரியும் ஒரு ஏஐ வீடியோ ஜென்ரேட் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவருடைய கமெண்ட்டை தான், அவருடைய தாட்டை தான் நாம் இப்போ வீடியோவை ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். இந்த ஐடியாவை எப்படி நம்ம வீடியோவை ஜென்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண டூல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இதில் ப்ராம்ப்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ChatGPT தான் யூஸ் பண்ணோம். இதில் யூஸ் பண்ண இமேஜஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ChatGPT அண்ட் Gemini இந்த ரெண்டு ஆப்லையுமே நம்ம ஜென்ரேட் பண்ணோம். வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு VO3 யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கூகுள் VO3 எப்படி அக்சஸ் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா, ஃப்ரீயாக Gemini ஆப்லேயே எப்படி VO3 அக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில் வீடியோ இதுக்கு முன்னாடி நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு 6 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணணும். அதாவது ஃபர்ஸ்ட் ஐடியா, அதுதான் பார்த்தீங்கன்னா கமெண்ட். இந்த கமெண்ட்டில் இருக்கிற ஐடியாவை நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்டாக மாற்றணும். சீன் பை சீன் டைலாக்ஸோடு நம்ம எழுதணும். அந்த ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் 8 செகண்டுக்கான சீன்ஸை நம்ம எழுதியிருப்போம். அந்த ஒவ்வொரு சீனையும் வச்சு நம்ம VO3 ப்ராம்ப்டாக ஜென்ரேட் பண்ணணும். அடுத்து அந்த ப்ராம்ப்டோட ஸ்டார்டிங்கில் ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், சின்னதாக ஒரு பேரா மாதிரி இருக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட விஷுவல் எப்படி இருக்கும் அப்படின்றத டிஸ்கிரைப் பண்ணுறது. அந்த டிஸ்கிரிப்ஷனை வச்சு நம்ம சீனோட இமேஜை ஜென்ரேட் பண்ணுறோம். இப்போ நம்ம வந்துட்டு வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ப்ராம்ப்டும் இருக்குது, சீன் இமேஜும் இருக்குது. இது ரெண்டையும் வச்சு VO3ல வீடியோ ஜென்ரேட் பண்ணுறோம். அடுத்து ஜென்ரேட் பண்ண வீடியோஸ் எல்லாத்தையும் ஒரு எடிட்டிங் டூலில் போட்டு ஒன்றா ஒரு ஃபைனல் வீடியோவை ரெடி பண்ணுறோம். இதுதான் இந்த 6 ஸ்டெப்ஸ். இது அப்படியே டீட்டெயிலாக ஒன் பை ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஐடியா. இங்கே சப்ஸ்கிரைபோடைய கமெண்ட் தான் பார்த்தீங்கன்னா ஐடியா. அதை அப்படியே காப்பி பண்ணி ChatGPTல போட்டு இந்த மாதிரி அனலைஸ் அண்ட் ஜென்ரேட் வீடியோ ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா, இதை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி சீன் பை சீன் டைலாக்ஸோட ஒரு 4-5 சீனுக்கான ஸ்கிரிப்டை எழுதி கொடுக்கும். இதில் வந்து நான் VO3க்கான ப்ராம்ப்ட் அதிகமாக ஜென்ரேட் பண்ணுறேன் அப்படின்னாலே எனக்கு வீடியோ ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தாலே போதும். பட் நீங்கள் ஃபஸ்ட் டைம் VO3க்கு ChatGPT யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரேட் VO3 வீடியோ ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லி கொடுங்க. அப்போ தான் VO3க்கு ஏற்ற மாதிரி சீன் பை சீன் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கும். ஏன்னா VO3ல 8 செகண்ட் வரைக்கும் தான் ஒரு வீடியோ ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ அதனால் ஃபஸ்ட் டைம் நம்ம ChatGPT கமெண்ட் பண்ணும்போது VO3 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றக்காக இதில் யூஸ் பண்ண எல்லா ப்ராம்ப்டையும் ஒரு டாக்குமெண்ட்டில் போட்டு அதை டெலகிராமில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அந்த டெலகிராமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி அதை அப்படியே நீங்கள் காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ChatGPT ஜென்ரேட் பண்ண சீன் பை சீன் ஸ்கிரிப்ட் பார்த்தீங்க அப்படின்னா டைலாக்ஸில் அவ்வளோ கேட்சியாக என்கேஜிங்காக இருக்காது. ஸோ அதனால் டைலாக்ஸை நம்ம ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த விஷுவல் இது இல்லாமல் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்கும். நம்ம அந்த ஸ்கிரிப்ட் அப்படியே வந்து காப்பி பண்ணி ஒரு நோட் பேனில் போட்டு ஒவ்வொரு சீனுக்கு அதே மாதிரி நம்ம டைலாக்ஸை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய ஓன் டைலாக்ஸை போட்டு அங்கே ரீப்ளேஸ் பண்ணி நம்மளுடைய வீடியோக்கான ஸ்கிரிப்டை ரெடி பண்ணிக்கலாம். பட் நான் இந்த இடத்துல இது ஜென்ரேட் பண்ணி கொடுத்த ஸ்கிரிப்டை ஒரு ஐடியாவாக வச்சுக்கிட்டு சீன் பை சீன் டிஸ்கிரிப்ஷனோட ஒரு டைலாக்ஸை நான் ரெடி பண்ணேன். அது பார்த்திங்கன்னா ஒரு 5 சீனுக்கான ஸ்கிரிப்ட் இருக்குது. ஸோ இதை தான் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணேன். நீங்கள் இப்படியும் யூஸ் பண்ணலாம், இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் ChatGPTல சீன் ஜென்ரேட் பண்ணி டைலாக்ஸை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணி கூட நீங்கள் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணலாம். ஓகே, இப்போ ஜென்ரேட் பண்ண ஸ்கிரிப்டில் ஒவ்வொரு சீனாக எடுத்து நீங்கள் ChatGPTல போட்டு அதில் இந்த மாதிரி திஸ் இஸ் சீன் 1 ஜென்ரேட் கூகுள் VO3 இமேஜ் டு வீடியோ ப்ராம்ப்ட் ஆட் சிச்சுவேஷன் BGM பர்ஃபெக்ட் லிப்சிங். அடுத்து பார்த்தீங்கன்னா நோ கேப்ஷன்ஸ் நோ சப்டைட்டில்ஸ், லாங்குவேஜ் தமிழ் லாங்குவேஜ். அடுத்து இது கூடவே இந்த வீடியோட டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் அப்படின்றது பர்ஃபெக்டாக இருக்கும். நான் ஈவினிங் டைம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி உங்களுடைய வீடியோக்கு என்னென்ன தேவையோ இது எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ஜென்ரேட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி VO3 ப்ராம்ப்டை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி எல்லா சீனுக்கான ப்ராம்ப்டையும் நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஜென்ரேட் பண்ண ப்ராம்ப்ட் எல்லாமே சீன் பை சீன் ஒரு நோட் பேடில் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க.
எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து ஒவ்வொரு சீனுக்கான இமேஜ் ஜென்ரேட் பண்ணணும். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு சீனுக்கான இமேஜ் ஜென்ரேட் பண்ணிவிட்டு அதை வச்சு வீடியோ ஜென்ரேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அடுத்த சீனுக்கான இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். அது ஏன்னா அடுத்து போக போக புரியும். ஓகே, இப்போ நம்ம ஜென்ரேட் பண்ணி வச்சுக்க ப்ராம்ப்டில் ஃபஸ்ட்டு சீனுக்கான ப்ராம்ப்ட் அப்படியே நம்ம காப்பி பண்ணி ஜெமினி ஆப்பில் போட போகிறோம். இந்த ஜெமினி ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ அப்படின்ற ஆப்ஷன் எனேபிள் ஆயிருந்ததுன்னா வீடியோ தான் ஜென்ரேட் ஆயிரும். ஸோ நம்ம இமேஜோ இல்லை டெக்ஸ்ட்டோ ஜென்ரேட் பண்ணும்போது அதை எனேபிள் பண்ணக்கூடாது. ஸோ அது மட்டும் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. இந்த ப்ராம்ப்ட் அப்படியே நீங்கள் ஜெமினி ஆப்பில் போட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரேட் சீன் இமேஜ் 16:9 ரேஷியோ அப்படின்றத கொடுத்துருங்க. சினிமாட்டிக் ரியலிஸ்டிக் 4K அப்படின்றது கொடுத்தீங்க அப்படின்னா ஹை குவாலிட்டியில் இமேஜ் நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். நான் ஸ்டார்டிங்கில் இந்த ப்ராம்ப்டில் ஃபஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன் மட்டும் போட்டால் போதும்னு சொல்லியிருந்தேன். பட் ஃபுல்லாக போட்டாலும் ப்ராப்ளம் இல்லை. இதை நான் ஜெமினியில் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் ChatGPT தான் ட்ரை பண்ணேன். பட் இந்த மாதிரி சூப்பர் ஹீரோஸை நான் ஜென்ரேட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு. அதனால தான் இதில் ட்ரை பண்ணேன். இப்போ ஃபஸ்ட்டு சீனுக்கான இமேஜ் நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்குது. இது உங்களுக்கு பர்ஃபெக்டாக இல்லை அப்படின்னா அகைன் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அடுத்தடுத்த சீனுக்கான இமேஜஸ் நீங்கள் ஜென்ரேட் பண்ணலாம். பட் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் அப்படி நம்ம ஜென்ரேட் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு ஜென்ரேட் பண்ண இந்த சீன் இமேஜையும் ப்ராம்ப்டையும் வச்சு நம்ம வீடியோ ஜென்ரேட் பண்ணலாம். அந்த வீடியோட எண்டில் எப்படி முடியுது அப்படின்றத வச்சு தான் அடுத்த சீனுக்கான இமேஜை நம்ம ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இது VO3யோட ஃபீச்சரை பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா இது சீன் பை சீன். பட் ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் இது எல்லாம் ஒரே சீனுக்கான டைலாக்ஸ் தான். அதே மாதிரி ஜென்ரேட் பண்ண வீடியோ கிளிப்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 1 வீக் மேலே ஆயிடுச்சு அப்படின்றதால இப்போ ஜெமினியில் அவைலபிள் இல்லை. அதனால தான் இங்கே பார்த்தீங்கன்னா ஐ பட்டன் காட்டுது. ஸோ அதனால் ஜென்ரேட் பண்ண வீடியோ கிளிப்ஸ் என்னால் காட்ட முடியல. ஸோ டெக்ஸ்ட்டை மட்டும் என்னால் இப்போதைக்கு காட்ட முடியுது. ஓகே, இப்போ ஜென்ரேட் ஆன வீடியோ கிளிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா எண்டில் க்ளோஸ்அப்பில் முடிஞ்சிருக்குது. அதனால் அடுத்த கிளிப் எப்படி இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ சேம் சீனுக்கான இன்னொரு இமேஜ் ஜென்ரேட் பண்ணி டைலாக்ஸோட செகண்ட் பார்ட்டை இதில் அட்டாச் பண்ணி இமேஜையும் வச்சு நம்ம வீடியோ ஜென்ரேட் பண்ணியாச்சு. இங்கே சீன் 1 தான், பட் வீடியோ கிளிப்ஸ் 2 இருக்கும். அடுத்து சீன் 2. இதில் வந்து பேட்மேன் என்ட்ரி ஆகிற மாதிரி இருக்கும். இது லாஸ்ட்டாக ஜென்ரேட் ஆன இமேஜ்லேயே என்ட்ரான பெட்டராக இருக்குன்னு தோணுச்சு. அதனால் அதே இமேஜ் அப்லோட் பண்ணி சீன் 2வோட அந்த டிஸ்கிரிப்ஷனை பார்த்தீங்க அப்படின்னா போட்டு இந்த டெக்ஸ்ட்டை கொடுத்து ஜென்ரேட் கொடுத்ததுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சேம் இமேஜில் பேட்மேன் ஆட் பண்ணி கொடுத்துச்சு. இதையே சீன் 2க்கான இமேஜை வச்சு வீடியோ ஜென்ரேட் பண்ணியாச்சு. அந்த வீடியோவில் பேட்மேனு ஸ்பைடர்மேனு கடைசி எந்திரிச்சு நின்று க்ளோஸ்அப்பில் நின்று பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி முடிகிற அதே இமேஜை பார்த்தீங்கன்னா அடுத்த சீன் 3 சீன் 4க்கான இமேஜாகவே நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அடுத்த சீன் 4ஓட எண்டில் ஸ்பைடர்மேன் மட்டும் தனியாக திரும்பி போகிற மாதிரி இருக்கும். அதே கிளிப் அடுத்து 5க்கான ஸ்டார்டிங்கும் எண்டிலையும் வச்சு முடிச்சிருப்பேன். நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா பேட்மேன் வந்து ப்ரொப்போஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா அந்த சீனை மட்டும் தனியாக எடுத்து வச்சு அதுக்கான இமேஜ் ஜென்ரேட் பண்ணி அதை வீடியோவை மேக் பண்ணி ஜென்ரேட் பண்ண எல்லா வீடியோ கிளிப்பையும் கரெக்டாக அலைன் பண்ணி ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மியூசிக் எல்லாம் ஆட் பண்ணி ஒரு ஃபைனல் அவுட்புட் வீடியோவை ரெடி பண்ணியாச்சு. இப்படி தான் நம்ம சப்ஸ்கிரைபர் ஆசைப்பட்ட மாதிரி பேட்மேன் ஸ்பைடர்மேனை வெறுப்பேற்றுற மாதிரியான வீடியோ ஜென்ரேட் பண்ண. மக்களே, தற்போது நீங்கள் பார்த்த இந்த காணொளி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். இதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் காமெண்ட்ல தெரிவியுங்கள். மறக்காம வீடியோவை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. மீண்டும் அடுத்த காணொளியில சந்திப்போம். நன்றி.